Hey guys, இன்னைக்கு நம்ம Demon Slayers Season 1 Episode 4 and 5 தான் போன எபிசோட் நீங்கள் என்ன பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட கடைசியில் நம்ம டேஞ்சரோவால் வெட்ட முடியாத அந்த பாறையை ரெண்டாக வெட்டிட்டு ஒரு குழப்பத்தோடு நின்றுட்டு இருந்தான். அது போக அவன் ஃபைட்டிங்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீதிங் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது ஓப்பனிங் த்ரெட் வந்து அவன் கண்ணுக்கு தெரியவே அதை வச்சு தான் அவன் அந்த பையனோட மாஸ்கே வந்து வெட்டியிருக்கான். இது ரெண்டுத்துக்கும் எப்படின்னு சொல்லி அவன் குழப்பத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம உரக்கொடைக்கு வராரு. வந்து அந்த வெட்டின அந்த பாறையை பார்த்துட்டு நீ இந்த பாறையை வெட்ட மாட்டேன்னு நான் நினைச்சேன். உன்னை வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. என்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட்டை நான் வந்து இழக்க விரும்பல. பட் பரவாயில்ல, நீ இந்த பாறையை வெட்டிட்டு நீ கொஞ்சம் திறமசாலி தான் அப்படின்றது மாதிரி நம்ம உரக்கொடைக்கு பாராட்டுறாரு. அப்போ நம்ம டேஞ்சரோவுக்கு ஒரு சின்ன ஆனந்த கண்ணீர் வருது. இப்போ ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம டேஞ்சரோ வந்து ஃபைனல் எக்ஸாமுக்காக வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான், முடியெல்லாம் கட் பண்ணிட்டு. அப்போது நம்ம உரக்கொடைக்கும் ஒரு விஷயம் சொல்றாரு, நீ இனிமே தான் நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே போல டீமனும் வந்து நிறைய ரத்தம்லாம் குடிச்சிட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு சில டீமன்னா நீ நினைக்கிறதோட ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்க் ஒன்று கையில கொடுக்குறாரு. இந்த மாஸ்க் வந்து மேஜிக்கல் ஸ்பெல்லோட இருக்கிறது. இந்த மாஸ்க் ஒன்று வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு அந்த மாஸ்க்கை கையில கொடுக்குறாரு. இப்போ காலையில ஆகுது. நம்ம டேஞ்சரோ வந்து நெஸ்கோ கிட்ட உனக்காக நான் எப்படியாவது இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உரக்கொடைக்கு கிட்டேயும் சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்பும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் சபிட்டோ கிட்டயும் மக்காமா கிட்டயும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இங்க நம்ம உரக்கொடைக்கு யோசிக்கிறாரு, இறந்து போனவங்கள இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிச்சே வந்து பாய் காட்டுறாரு. நம்ம டேஞ்சரோ அந்த எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டான். அங்க நிறைய அழகழகான பூக்கள்லாம் வந்து இருக்கு. நம்ம டேஞ்சரோ மாதிரியே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ அங்க ரெண்டு பேர் வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு டீமன் ஸ்லேயர்ஸ் உயிரோட இருக்க டீமன்ஸை இந்த இடத்துல பிடிச்சி போட்டுருக்காங்க. அந்த டீமன்ஸ்லாம் இந்த பூக்களை தாண்டி வெளியே வராது. நீங்க உள்ள போய் 7 நாள் அந்த இடத்துல சர்வை பண்ணிட்டு வெளியே வந்தாதான் நீங்க டீமன் ஸ்லேயரா ஆக முடியும் அப்படின்னு சொல்லவே நம்ம டேஞ்சரோ உள்ள போக தயாராகிறான். இப்போ உள்ள போன நம்ம டேஞ்சரோ ஈஸ்ட் சைடை நோக்கி ஓடுறான். அப்பதான் சூரியன் உதயமாச்சுன்னா அவன் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கலான்றதுக்காக ஓடுறான். அப்ப திடீர்னு அவனுக்கு ஒரு டீமன் ஸ்மெல் வருது. எங்கன்னு சொல்லி அவன் தேடிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு டீமன் டக்குனு வந்து அட்டாக் பண்ணுது. அதுல இருந்து தப்பிக்கவே இன்னொரு டீமன் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுது. இப்போ அந்த ரெண்டு டீமனும் வந்து இது என்னோட சாப்பாடுன்னு சொல்லி ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்கவே அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டுமே சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணுது. இப்போ நம்ம டேஞ்சரோ பொறுமையா வாட்டர் கான்சென்ட்ரேஷனை யூஸ் பண்ணி அந்த டீமனோட தலையை வெட்டுறான். இப்போ நம்ம டேஞ்சரோ நான் ஒரு டீமனை கொண்டுட்டேன், என்னோட ட்ரைனிங் எதுவுமே வந்து வீணா போகல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். அப்போ நம்ம டேஞ்சரோ இந்த வால் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறான். நம்ம உரக்கொடைக்கு வந்து சொல்றாரு, டீமன்ஸுக்கு வீக்கஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட கழுத்து தான். அதோட கழுத்தை நீ வந்து வெட்டணும்னா இந்த ஸ்வாடை வச்சு மட்டும்தான் வெட்ட முடியும்ன்றது மாதிரி நம்ம உரக்கொடைக்கு சொல்றாரு. இப்போ நம்ம டேஞ்சரோ இறந்து போன அந்த டீமனுக்கு வந்து ரெஸ்ட் இன் பீஸ் வந்து செலுத்திட்டு அப்போ திடீர்னு அவனுக்கு இன்னொரு ஸ்மெல் வந்து அடிக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம டேஞ்சரோவே அந்த டீமனை பார்த்து பயப்படுறான். அந்தளவு அந்த டீமன் வந்து கொடூரமா இருக்கு. அந்த டீமன் பக்கத்துல ஒருத்தன் ஓடுறான். இவ்வளவு பெரிய டீமன் இருக்குன்னு யாருமே சொல்லவே இல்லையேன்னு பயத்துல ஓடி வரவே அந்த டீமன் வந்து மொத்தமா அவனை வந்து முழுங்கிடுது. இப்போ இன்னொரு பையன் வந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். அப்போ அந்த டீமன் அவன் காலை பிடிச்சி இழுக்குது. இப்போ நம்ம டேஞ்சரோ நம்ம தான் அந்த பையனை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லி வாட்டர் பிரீத்திங் செகண்ட் ஃபார்ம் வாட்டர் வீல் அப்படின்னு சொல்லி அந்த டீமனோட கையை வெட்டுறான். அப்போ அந்த டீமன் வந்து திரும்பவும் அந்த மாஸ்க் பையனா உரக்கொடைக்கு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ டேஞ்சரோ கேட்குறான், என்னோட மாஸ்டர் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது உரக்கொடைக்கு தான் என்னை வந்து இந்த இடத்துல அடைச்சி வச்சான். அந்த டீமன் சொல்லுது, நான் இது வரைக்கும் 50 பேரை சாப்பிட்ருக்கேன், 12, 13, 14, நீ வந்து 14வது ஆளு அப்படின்னு கேட்கும்போது நம்ம டேஞ்சரோ என்ன 14 அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து உரக்கொடைக்கியோட ஸ்டூடெண்ட்ஸ் 14 பேரை வந்து சாப்பிட்ருக்கேன். அதோட போக லாஸ்ட்டாக நான் கொண்டது வந்து ஒரு தழும்பு வச்ச பையனும் பூ மாஸ்க் போட்ட ஒரு பொண்ணும் அப்படின்னு சொல்லுது. நம்ம டேஞ்சரோக்கு ஒரே ஷாக். அந்த டீமன் வந்து சபிட்டோவையும் மக்காமையும் பற்றி தான் வந்து பேசிட்டு இருக்கு. நான் உரக்கொடைக்கியோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நான் விடவே மாட்டேன். அதுலேயும் அந்த பூ மாஸ்க் போட பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரா பண்ணுச்சு. அதனால அதோட கை காலெல்லாம் பிச்சு நான் வந்து தின்னுட்டேன். இதை கேட்ட டேஞ்சரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகி அவன் வந்து அந்த டீமனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த டீமன் வந்து ஒரே அடியில் நம்ம டேஞ்சரோவை படுக்க வச்சுது. அப்போ சொல்லுது, நான் உன்னையும் கொண்டுட்டேன்னா உரக்கொடைக்கு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கிட்ட கொள்றதுக்கு வருது. அப்போ நம்ம டேஞ்சரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவன் தம்பி வந்து எந்திரிங்க பிரதர் அப்படின்னு சொன்னா நம்ம டேஞ்சரோ அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிடறான். அப்போ அந்த டீமன் சொல்லுது, அந்த மாஸ்க் போட்ட பையன் வந்து என்னை வெட்டினால அவன் ஸ்வாட் வந்து உடஞ்சிருச்சு. அந்த டைம்ல நான் அவனை கொண்டுட்டேன், நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்னை வந்து கொல்ல முடியாது அப்படின்னு நம்ம டேஞ்சரோ சொல்லுது. அதுவும் கீழே இருந்துலாம் வந்து அட்டாக் பண்ணுது. எல்லா அட்டாக்ல இருந்து நம்ம டேஞ்சரோ தப்பிக்கிறான். இப்போ ஆவியா இருக்க அந்த ரெண்டு பேரும் பேசிட்டாங்க, அந்த பொண்ணும் பையனும். அப்போது அந்த பொண்ணு கேட்குது, நம்ம டேஞ்சரோ வந்து அந்த டீமனோட தலையை வெட்டிடுவானா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாஸ்க் பையன் சொல்றான், இருக்கிறதுலே பெரிய பாறையா அவன் வந்து வெட்டியிருக்கான், கண்டிப்பா அந்த டீமனை அவன் தோக்கச்சிருவான் அப்படின்றது மாதிரி சொல்றான். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம டேஞ்சரோ வந்து எகிரி அந்த டீமனோட தலையை வெட்ட போறான். திடீர்னு ஒரு ஓப்பன் த்ரெட் வந்து அவன் கண்ணுக்கு தெரியவே அந்த டீமனோட தலையை ஒரே வெட்டுறான். இப்போ அந்த டீமனுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஓடுது. அந்த டீமன் வந்து ஃபர்ஸ்ட்லாம் சின்னதாக தான் இருந்திருக்கு, சின்ன பையன் உருவத்தில் வந்து இருந்திருக்கு. அப்போ நம்ம உரக்கொடைக்கு வந்து அந்த டீமனை பிடிக்கிறதுக்காக வராரு. அந்த டீமனும் வந்து உரக்கொடைக்கு வந்து தப்பிச்சு ஓடுது. நம்ம உரக்கொடைக்கு கடைசியா அதோட தலையை வெட்டுற மாதிரி வந்து காட்டுறாங்க. இப்போ பிரசன்ட்ல அந்த டீமனோட தலையை வெட்ட வந்தால அந்த டீமனுக்கு நம்ம உரக்கொடைக்கியோட ஃபேஸ் வந்து ஞாபகம் வருது. போய் இவனையா நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற கேப்ல நம்ம டேஞ்சரோ அதோட தலையை வெட்டிட்டான். இப்போ நம்ம டேஞ்சரோ வந்து அந்த டீமனை பார்த்து பரிதாபப்படுறான். இப்போ அந்த டீமன் தன்னோட அண்ணனே வந்து கொன்னு அதோட ரத்தத்தை நான் குடிச்சேன், இப்போ என்னோட கையை பிடிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேஞ்சரோ அந்த டீமனோட கையை பிடிக்கிறான். அந்த டீமனும் அழுதுகிட்டே அப்படியே வந்து மறைஞ்சு போயிடுது. இப்போ அந்த டீமனால இறந்து போனவங்க எல்லாருமே வந்து
வரைகிற மாதிரி நம்ம டான்ஜிரோ பார்க்குறான். இப்போ நம்ம டான்ஜிரோ உரக்கொடைக்கிட்டே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது உயிரோட திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு போற வழி ஃபுல்லா டீமன் கிட்ட கேட்டுட்டே போறான். டீமனை எப்படி திரும்ப மனுஷனா மாத்தது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. பட் ஆனால் அந்த டீமன் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாம நம்ம டான்ஜிரோ அட்டாக் பண்ண வரவே நம்ம டான்ஜிரோ எல்லா டீமனோட தலையுமே வெட்டுறான். எல்லா டீமனையும் கொன்னதுக்கு அப்புறமா அவன் வந்து வெளியே வரான். வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த பூக்களை அவன் பார்க்கறான். அப்பவே அவனுக்கு வந்து புரிஞ்சது, இந்த எக்ஸாம்ல நான் வந்து சர்வே ஆயிட்டேன், நான் வந்து இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம டான்ஜிரோ நினைக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. 20 பேர்ல 4 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து உயிரோட இருக்காங்க. அப்போ நம்ம டான்ஜிரோ நினைக்கிறான், அந்த பெரிய டீமனை வெட்டும் போது கூட ஒரு பையன் இருந்தான், அவனை வந்து இறந்து போயிட்டானா அப்படின்னு ஃபீல் பண்றான். இப்போ நம்ம டான்ஜிரோ பக்கத்துல ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கான், இது ரொம்ப கொடூரமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த 2 பொண்ணுங்களும் வராங்க, அதாவது வெல்கம் பண்ணாங்களே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல, அவங்க வந்து வராங்க. வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லவே ஒருத்தன் வந்து திமுரா வந்து கேட்கறான், எங்களுக்கு எப்போ ஸ்வாட் வந்து தருவீங்க? இந்த டீமன் ஸ்லேயர் கார்பரேஷன்ல 10 ரேங்க்ஸ் வந்து இருக்கு, நீங்க இதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வந்து ஜெயிச்சிருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு நான் டீமன் ஸ்லேயர் யூனிஃபார்ம் வந்து கொடுப்போம், உங்களுக்கு ஸ்வாட் வந்து 15 நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து சேரும். இப்போ அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு வந்து கை தட்டுது. அப்போ போது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு காக்கா வந்து பக்கத்துல வந்து உட்காருது. இதுதான் வந்து காஸ்ட்வேல் க்ரோ, இது நாங்கள் கம்யூனிகேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவே அந்த புலம்னால அந்த பையனுக்கு மட்டும் ஸ்பேரோ வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த திமுரா வந்து ஸ்வாட் கேட்டால அந்த பையன் வந்து எனக்கு காக்காலாம் ஒன்றும் தேவையில்லை, அந்த காக்காவை துரத்தி விட்டு எனக்கு ஸ்வாட் தான் வேணும் அப்படின்னு அந்த 2 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணோட தலையை பிடிச்சிருக்கிறான். அப்போ நம்ம டான்ஜிரோ வந்து அந்த கையை பிடிச்சிட்டு ஒழுங்கு மரியாதை விட்டு, இல்லைனா உன் கையை உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லவே அந்த பையன் உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்லவே நம்ம டான்ஜிரோ வந்து இன்னும் நல்லா இறுக்கி பிடிக்கிறான் அவன் கையை. அதுக்கே அவன் தாங்க முடியாமல் அவன் கையை எடுத்துடுறான். அப்போ அந்த 2 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, பேசி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ஸ்வாடை எந்த மெட்டீரியலில் செய்யணும்னு வந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கல் இருக்க ஒரு ட்ரே வந்து காட்டுது. ஆனால் அங்கே இருக்க யாருக்குமே எந்த ஐடியாவுமே இல்லை, ஏன்னா இப்படி ஒன்று நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. பட் நம்ம டான்ஜிரோ வந்து ஸ்மெல்லிங் பவரை யூஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு மெட்டீரியலை டச் பண்ணுறான். இப்போ யாரோ ஒருத்தன் பரவாயில்ல 5 பேர் வந்து செலக்ட் ஆயிருக்கானா, எப்படி இவங்க வந்து சர்வே ஆகிறாங்க, எப்படி இவங்க வந்து முன்னேறாங்கன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம டான்ஜிரோ ஒரு குச்சியை வச்சு ஊண்டிக்கிட்டே வீட்டுக்கு போகிறான். போகிற வழியிலே சொல்கிறான், சாரி நெசுகோ, நான் எல்லா டீமன்ஸ் கிட்டையும் கேட்டேன், ஆனால் எந்த டீமன்ஸ் கிட்டையுமே வந்து பதில் இல்லை, உன்னை எப்படி வந்து ஹியூமனாக மாற்றுறதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம டான்ஜிரோ கீழே விழுந்துடுறான். அவனால் வந்து நடக்கவே முடியல, அவன் உடம்பு ஃபுல்லாக வலியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம டான்ஜிரோ எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே நைட் டைமும் வந்து ஆகுது. நம்ம டான்ஜிரோ வந்து வீட்டுக்கிட்ட வந்து நெருங்கிட்டான். அப்போ நம்ம நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா கதை உடச்சிட்டு வெளியே வந்து நிற்கிறா. உடனே நம்ம டான்ஜிரோ வந்து நெசுகோ அப்படின்னு சொல்லி ஓடவே கீழே விழுந்துடுறான். அப்போ நம்ம நெசுகோ ஓடி போய் நம்ம டான்ஜிரோ கட்டி பிடிக்குது. இப்போ தான் நம்ம டான்ஜிரோக்கு வந்து மூச்சே வந்து வருது. அப்போ உரக்கடைக்கையும் வந்து கூட வந்து கட்டி பிடிக்கிறாரு, நீ உயிரோட திரும்பி வந்துட்டியா அப்படின்னு. இப்போ உரக்கடைக்கையும் டான்ஜிரோவும் பேசிக்கிறாங்க, நீ அந்த டீமனை கொன்னதே வந்து பெரிய விஷயம் தான், பட் ஆனால் அது மட்டுமே பவர்ஃபுல்லான டீமன் இல்லை, இதை விட அப்பர் ரேங்க்ஸில் நிறைய டீமன்ஸ் வந்து இருக்கு, அது முக்கியமாக யூஸ் பண்ணுற பவர் வந்து பிளட் டீமன் ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பவரை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம டான்ஜிரோ கேட்குறான். நம்ம நெசுகோ அப்படி யூஸ் பண்ணுவாளா அப்படின்னு கேட்குறோம். எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல, மற்ற டீமன்ஸ்லாம் வந்து பிளட்டை குடிச்சு பவர்ஃபுல் ஆகும், ஆனால் நம்ம நெசுகோ வந்து தூங்கியே வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்கா அப்படின்னு நம்ம உரக்கடைக்கு சொல்கிறாரு. அப்போ நம்ம டான்ஜிரோ நெசுகோ பார்த்து சொல்கிறான், நீ எதுக்கும் கவலைப்படாத நெசுகோ, உன்னை எப்படியாவது நான் வந்து ஹியூமனாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அடுத்த நாளும் ஆகுது. நம்ம டான்ஜிரோ பார்க்கறதுக்கு ஒருத்தன் வரான். அவன் வந்ததுமே நீச்சினி ஸ்வாடை ஒப்படைக்க தான் வந்திருக்கான் டான்ஜிரோ கிட்ட. பட் அவன் டான்ஜிரோ பார்த்ததுக்கு அப்புறமா அவன் மூஞ்சில ஏதோ ஒரு ஒளி தெரியுது. உன்னோட ஹேர் கலரு, கண்ணு கலரு, மூஞ்சி எல்லாமே பார்க்கும்போது உன்னோட ஃபேமிலி வந்து ஃபயர் ஃபேமிலியா இருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த வாளை வந்து நீ வந்து கையில பிடிச்சினா இது வந்து ரெட் கலரா மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லவே வீட்டுக்குள்ள போயிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இந்த ஸ்வாடுக்கு இன்னொரு பேர் வந்து கலர் சேஞ்சிங் ஸ்வாட் அப்படின்னு சொல்லவே நம்ம டான்ஜிரோ அதை கையில எடுக்கும்போது அந்த ஸ்வாடு ஃபுல்லாமே அப்படியே பிளாக்கா வந்து மாறுது. ஸ்வாடு கொண்டு வந்தவன் வந்து இதை நான் ரெட் கலர்ல தான் மாறணும் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருந்தான். இந்த டைம்ல தான் ஒரு காக்கா நம்ம டான்ஜிரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த காக்கா சொல்லுது, டான்ஜிரோ கமாடோ, நீ வந்து இப்போ நார்த் வெஸ்ட் சைடு போகணும், அங்க இருக்க பொண்ணுங்களாம் திடீர்னு வந்து காணாம போறாங்க, இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லவே நம்ம டான்ஜிரோவும் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்டா அப்படின்னு அந்த வாளை வந்து இருக்க பிடிக்கிறான். இதோட இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம டான்ஜிரோட ஆட்டமே வந்து இருக்கு. அந்த ஊருக்கு போய் அவன் டீமனை ஃபுல்லா அழிக்கிறதா செம சீனா வந்து இருக்கும். ஸோ அந்த எபிசோட்லாம் நீங்க பார்க்கணும்னா ஆரோன் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.